Hi guys, welcome to Sabarimala vlog series part 3. ஸோ ஃபஸ்ட்டு 2 பார்ட்ஸில் பார்த்துருப்போம் நம்ம எப்படி சென்னையிலேருந்து வந்தோம் அப்படிங்கிறத. சென்னையிலேருந்து சென்னையிலேருந்து தேனி, தேனியிலேருந்து குமுளியிலேருந்து எரிமேலியில் வந்து என்னென்னலாம் ஃபாலோ பண்ணோம், என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கிறத லாஸ்ட் vlogல பார்த்துருந்தோம். இந்த vlog தான் மெயின். இந்த vlogல நம்ம இங்கேருந்து பம்பா போகிறோம். ஸோ அதுக்காக தான் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம வந்தாச்சு. எரிமேலி கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட். இங்கேருந்து நமக்கு டைரக்டான பஸ் இருக்குது. இங்கேருந்து பம்பா போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 hours 2 hours கிட்ட ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு இன்னைக்கு நம்ம இந்த vlogல பார்க்க போகிறது அங்கே என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது, முக்கியமாக புக்கிங் நம்ம எப்படி புக் பண்ணி போகிறோம், ஏன்னா புக்கிங் இல்லாமல் அலோவ் பண்ணுறது இல்லை. ஸோ நம்ம எப்படி புக் பண்ணி போகிறோம், அதுக்கப்புறம் எப்படி வந்து கூட்டம் இருக்குது, நம்ம ட்ரெக்கிங்லாம் எப்படி இருக்குது, மேலே சாமியை எப்படி அழகாக பார்க்க முடியுது, எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த vlogல பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டே நமக்கான பஸ் வந்தோடனே அதில் ஏறிடலாம் வாங்க. எரிமேலியிலேருந்து பம்பாக்கு எனி டைம் பஸ் இருக்குது. ஒவ்வொரு பஸ்ஸு ஃபில்லாக அடுத்தடுத்து பின்னாடி பஸ்ஸஸ் வந்துக்கிட்டே இருக்கும். எரிமேலியிலேருந்து போகிற டைரக்ட் பஸ்ஸும் இருக்குது, வேறு ஊர்லேருந்து வர பஸ்ஸஸும் பம்பா போகும். இன்னொரு முக்கியமான விஷயம், நமக்கு இங்கேருந்து பம்பாக்கு கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் மட்டும்தான் இருக்குது. கேஎஸ்ஆர்டிசி கேரளா ஆர்டிசி பஸ்ஸஸ் தவிர வேறு எந்த ஆர்டிசி பஸ்ஸையோ வேனையோ காரையோ நிலக்கல் தாண்டி அலோவ் பண்ணுறதில்லை. ஏன்னா அந்த நிலக்கல் டு பம்பா ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகிய ஒரு ரோடு, அதில் டிராஃபிக் நிறைய ஆகுதுன்னு சொல்லிட்டு வேறு எந்த பஸ்ஸும் அலோவ் பண்ணுறதில்லை. ஸோ நீங்கள் நிலக்கல் வரைக்கும் போயிட்டாலும் சரி, இல்லை இங்கே எரிமேலியிலேருந்து போனாலும் சரி, ஒரு கேரளா ஆர்டிசி பஸ்ஸை ப்ரிஃபர் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க இப்போதைக்கு, டிராஃபிக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. பம்பை போயிட்டு நம்ம அங்கே பம்பையில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, புக்கிங்லாம் எப்படி இருக்குது, அண்ட் சன்னிதானத்தில் பம்பையில் நம்ம குளிச்சுட்டு கணபதி கோயிலில் வேண்டிட்டு நம்ம எவ்வளோ க்ரௌட் இருக்குது, அதையெல்லாம் தாண்டி எத்தனை மணி நேரத்தில் நம்ம சாமியெல்லாம் பார்க்குறோன்னு சொல்லிட்டு ஒரு சவால் தான் கண்டிப்பாக இருக்கும்போது எனக்கு பார்த்தாவே எல்லாரும் ஆல்மோஸ்ட் சொல்கிறத பார்த்தா க்ரௌடு கொஞ்சம் ஓவரஃபுல்லாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அதையும் தாண்டி ஐயப்பன் நமக்கு வந்து எவ்வளோ நேரம் தரிசனம் கொடுக்குறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சூப்பராக சொல்லிட்டு அதனால தான் நாம சாமி வேணுன்றது.
ப்ரைவேட்டாக நீங்கள் காரு பஸ்ஸு வேனுன்னு எதில் வந்தாலும் இங்கே நிலக்கல்ல நிறுத்திடணும். இதுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. கூட்டத்தை பார்த்தா லைட்டாக பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் பம்பை போய் தான் தெரியும் எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குதுன்னு. பம்பையோடைய மெயினான கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டே பார்த்தீங்கன்னா இதோ இந்த சைடில் தான் இருக்குது. அது ரொம்ப பெரிய பஸ் ஸ்டாண்டு. சீசன் டைமில் மட்டும் பம்பை ரிவர் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுவாங்க. இதோ இப்போ சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு டெம்பரரி பஸ் ஸ்டாண்ட் மாதிரி. சீசன் டைம்னால இங்கேருந்து பஸ்ஸஸ் ஓடும். கரெக்டாக நம்மளை பம்பை நதிக்கிட்டே இறக்கி விட்டுருவாங்க. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் கீழே இறங்கி போனால் போதும், பம்பை நதி வந்துடும். ஒரு பயங்கரமான கூட்டம் மேலே மலை ஏறுறதுக்கு காத்துட்ருக்காங்க. இதை பார்த்தாலே தெரியும் இன்றைக்கி க்ரௌடு ஹெவியாக தான் இருக்க போகுது. இந்த க்ரௌடெல்லாம் தாண்டி தான் நம்ம சாமி பார்க்கணும். இந்த ஸ்பாட் புக்கிங் கவுண்டர் கன்னிமூல கணபதி கோயில் கிட்டே இருக்குது. எனி டைம் ஓப்பனாக தான் இருக்கும். ஸ்பாட் புக்கிங் ஸ்லாட்ஸ் அவைலபிளாக இருக்கிற வரைக்கும் ஓப்பனாக தான் இருக்கும். அங்கே வந்து நம்ம ஆதார் கார்டு கொடுத்து ஸ்பாட் புக்கிங் டிக்கெட் வாங்கிக்கலாம். ஸோ நாங்கள் இங்கே பம்பை வந்த உடனே ஃபஸ்ட்டு வேலையை முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு வேலை என்னென்னா புக்கிங் பண்ணிடணுங்க. புக்கிங் இருந்தால் மட்டும்தான் மலை மேலே ஏறுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்களே. ஸோ இந்த வருஷம் மட்டும் இல்லை, எல்லா வருஷமும் அதை ஃபாலோ பண்ணுறது தான். இந்த வருஷம் வந்து ஆன்லைன் புக்கிங்கும் இருக்குது, ஸ்பாட் புக்கிங்கும் இருக்குது. ஆன்லைன் புக்கிங் அப்படின்னா நீங்கள் வந்து சபரிமலை இந்த தேவசம் வெப்சைட் இருக்கும், டேரெக்டாக அஃபிஷியல் வெப்சைட்லேயே போய் நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிடலாம். எந்த டேட்டில் நீங்கள் வர மாதிரி இருக்கோ, அவைலபிலிட்டி இருந்தால் ஸ்லாட்ஸ் இருந்தால் ஆன்லைன்லேயே நீங்கள் புக் பண்ணிடலாம். சப்போஸ் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணலை அப்படின்னா இங்கே ஸ்பாட் புக்கிங்கும் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஸ்பாட் புக்கிங்க்கும் ஒரு கணக்கு இருக்குது. ஒரு லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான் ஒரு நாளைக்கு அலோவ் பண்ணுறாங்க. இப்போ இன்றைக்கி டேட் வந்து 19th நைட்டு ஒரு 8 o'clock நாங்கள் வந்து ஸ்பாட் புக்கிங் பண்ணியிருக்கோம். நாளைக்கு அதாவது 20ஆம் தேதி நாங்கள் அந்த 24 hours இப்போ பண்ண 24 hours நாங்கள் எவ்வளோ வேணாலும் இல்லை, எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். இப்போ புக் பண்ண 24 hours எவ்வளோ நேரத்துக்குள்ளே வேணாலும் நாங்கள் வந்து பார்த்துக்கலாம் சாமியை. ஸோ நாளைக்கு நாங்கள் சாமியை பார்க்கறதுக்கான ஸ்பாட் புக்கிங் ஓவர். இன்றைக்கி கூட்டம் ஜாஸ்தி, புக்கிங் இல்லை, அதனால் எங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு. நீங்கள் உங்கள் ஆதார் கார்டை மட்டும் கொடுத்தா போதும், உங்கள் பேர்லாம் மென்ஷன் பண்ணி அவங்க ஒரே என்ட்ரி கார்டு கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். இப்போ அடுத்து தாங்க ஒரு பெரிய ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் போய் பம்பையில் குளிச்சுட்டு இருமுடி கட்டி ஒரு க்யூவில் நின்று செக் பண்ணி தான் மேலே அனுப்புகிறாங்க. அது ஒரு பெரிய க்யூவாக கீழே நிற்கிது. ஸோ ஃபஸ்ட்டு போய் நம்ம பம்பையில் குளிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருமுடி கட்டதை பற்றிலாம் நான் சொல்கிறேன். கன்னிமூல கணபதி கோயில் இருக்கிற இடம் இது. இங்கே தான் ஸ்பாட் புக்கிங் பண்ணுறாங்க. இருமுடி கட்டுறதும் இங்கே தான். என்ன ஒரு க்ரௌடுன்னு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அனுப்புகிறாங்க. நிறைய கூட்டம் சேர்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி வச்சு தான் மேலே மலை ஏறுறதுக்கு அனுப்புகிறாங்க.
பம்பை நதி குளியல் ரொம்ப அவசியம். சபரிமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி எந்த விதத்தில் நான் அவசியம்னு சொல்கிறேன்னா, இப்போ எந்த கோயிலுக்கு போகிறதுனாலும் குளிச்சுட்டு தான் போவோம் இல்லையா? ஸோ அதுக்கு பம்பை நதி இது ஒரு புண்ணிய நதி மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கங்கை நதி மாதிரி புண்ணிய நதின்னு பாடல்கள் எல்லாம் கூட வந்திருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. தரையே தெரியுது, தண்ணிக்கு கீழே தரையே தெரியுது, அந்தளவுக்கு கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு குளியலை போட்டுட்டு அடுத்து தான் நம்ம இருமுடி கட்ட போகிறோம். பம்பையில் இன்றைக்கி தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம இடுப்பளவு கூட தண்ணி வராது. ஸோ முட்டி போட்டுட்டு தலையை நனைக்கிற மாதிரி தான் வரும். அந்த புண்ணியமான பம்பை நதியை நம்ம தான் புண்ணியமாக வச்சுக்கணும். இந்த மாதிரி பழைய ட்ரெஸ் எல்லாம் நதியில் போடாதீங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, தேவசம் போர்ட்லேருந்தே சொல்லியிருக்காங்க. பட் அதை நம்ம ஃபாலோ பண்ணுறதே இல்லை. நிறையா பேர் பார்த்திங்கன்னா அங்கே பழைய துணியை போட்டுட்டு போயிடுறாங்க. அதை பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா லக்கேஜ், ஹெவி லக்கேஜ்லாம் கொண்டு வந்தால் அங்கே இருக்கக்கூடிய கிளாக் ரூம்லேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் மலை ஏறிட்டு வந்து திரும்ப எடுத்துக்கலாம். நாங்கள் எங்களோட 2 பேக்ஸையும் கிளாக் ரூமில் தான் வச்சோம். அதில் ஒரு பேக்குக்கு 40 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க, 2 பேக்குக்கு 80 ருபீஸ் ஆச்சு. பம்பையில் குளித்து முடிச்சாச்சு, நம்ம லக்கேஜ்லாம் கிளாக் ரூமில் வச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இருமுடி கட்டுறது தான் யோசிப்பீங்க. பட் அதுக்கு முன்னாடி சாப்பிட்றலான்னு இருக்கும். ஏன்னா சாப்பிட்டுட்டா தான் எங்களுக்கு மேலே வரைக்கும் ஏறுறதுக்கு தெம்பு வேணும்ல, அது கொஞ்சமாச்சும் சாப்பிட்ணும்ல. மத்தியானம் சாப்பிட்டது அதுக்கப்புறம் சாப்பிடவே இல்லை. ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா அன்னதான ஃபெசிலிட்டி இருக்குது. திருவிதாங்கூர் தேவஸ்தானமே பார்த்தீங்கன்னா அந்த அன்னதானம் ரெடி பண்ணியிருக்காங்க. அங்கே தான் போய் சாப்பிட போகிறோம். పంబా నది సమీపముள்ள దేవస్థానం అన్నదాన మండపతిలో పంబా జ్ఞానవి క్షేత్రం సమీపముள்ள అన్నదాన మందిర நாங்கள் போன அன்னைக்கு நைட்டு உப்மா, சக்கரை அப்புறம் பச்சை பயிர் கொடுத்துருந்தாங்க டின்னருக்கு. நிறைவாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. அன்னதானத்தில் சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைவாக போய் நம்ம இருமுடியை ஃபஸ்ட்டு கட்டணும். கட்டி முடித்து நம்ம மலையேற்றத்தை ஆரம்பிக்க வேண்டியதான். கன்னிமூல கணபதி கோயில் கிட்ட இருக்கிறது தான் நம்ம இருமுடி கட்ட போகிற இடம். இது வந்து ட்ராவன்கூர் தேவசம் போர்டு அவங்களே நடத்தக்கூடியது தான். இருமுடி ரேட்டு பாருங்கள், ஒரு இருமுடி 300 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. நெய் தேங்காய் எக்ஸ்ட்ரா வாங்குறதா இருந்தால் அதுக்கு தனியாக 80 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி இருமுடியிலே நமக்கு ஒரு நெய் தேங்காய் இருக்கும். ஸோ அது மட்டும் ஒரு இருமுடி மட்டுமே நமக்கு போதுமானது. இருமுடி கட்டியாச்சுங்க. நம்ம வந்து அந்த ரிசிப்டை கொடுத்தா போதும், உள்ளேயே 2 பேர் இருக்காங்க, அவங்க வந்து கட்டி விட்டுருவாங்க. இதை கட்டிட்டு எதுக்காக இதை கட்டிட்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலில் அப்படி ஒரு ஐதீகம் இருக்குது. இருமுடி கட்டினாதான் மேலே இருக்கிற 18 படியை நம்மளால் ஏற முடியும்னு. அந்த 18 படியை ஏறணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு இருக்குது. ஸோ அதனால இருமுடி கட்டிட்டு போகிறேன். இது அப்படியே தான் இருக்கணும். இந்த இருமுடி கட்டினது அப்படியே தான் கீழேருந்து மேலே வரைக்கும் நம்ம இதை பாதுகாப்பாக கொண்டு போகணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். டைம் வந்து இப்போ 11 o'clock ஆக போகுது. அந்த 11 o'clock இங்கே ஒரு விஷயம் நடக்கும். ஹரிவராசனம் பாட்டு ஓடுறது உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு இங்கே டெய்லி நைட்டு 11 o'clock ஒலிக்கும். காரணம் என்னென்னா, சபரிமலை கோயில் மேலே வந்து ஐயப்பன் சந்நிதி நடை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க 11 மணிக்கு. 11 மணிக்கு க்ளோஸ் பண்ணி திருப்பி 3 மணிக்கு தான் அதை ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ ஐயப்பனை தூங்க வைக்கிற மாதிரியான பாடலாக அந்த ஹரிவராசனம் ப்ளே ஆகும். நம்ம மலையேற்றத்துடைய முதல் வேலையாக கன்னிமூல கணபதி கோயிலில் விநாயகரை கும்பிட்டுட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டோம். அடுத்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா கூட்டத்தை வந்து கொஞ்சம் ரோப் வச்சு மூடி வச்சுருக்காங்க. இப்போ யாரையும் அலோவ் பண்ணுறது இல்லை. கொஞ்சம் நேரம் கழித்து தான் அலோவ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் உட்காந்துக்க வேண்டியதான். இந்த சபரிமலை சீசன் முடிகிற வரைக்கும் இதுதான் டைமிங்ஸ் ஃபாலோ பண்ண போகிறாங்க. சபரிமலை கோயிலுக்கு மார்னிங் அதிகாலை 3 மணிக்கு நடை திறப்பாங்க. நைட்டு 11 மணிக்கு நடை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நடுவில் ஒரு 4 மணி நேரம் மட்டும் நடை க்ளோஸ் பண்ணியிருக்கும்.
அதை பேஸ் பண்ணி தான் நினைக்கிறேன் இப்போ அலோவ் பண்ணுறதில்லை. ஏன்னா ஆல்ரெடி போன மக்களே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க மேலே சாமியை பார்க்குறதுக்கு. ஸோ இன்னும் இங்கேருந்து அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா ஜாஸ்தி க்ரௌட் அங்கே சன்னிதானத்தில் ஆகிடும். அதனால தான் வெயிட் பண்ண வச்சுட்டு இருக்காங்க. நாங்கள் உட்காந்துட்டு இருந்த அந்த நேரம் பார்த்திங்கன்னா ஜாஸ்தி கூட்டம் இல்லை. நாங்கள் கூட நினச்சோம் ஓரளவுக்கு இன்றைக்கி கூட்டம் கம்மியாக தான் இருக்குதுன்னு நினச்சோம். ஆனால் 1 hour later. கொஞ்ச நேரத்தில் எக்கச்சக்கமாக கூட்டம் வந்துருச்சு. ஏன்னா கீழே இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து மேலே அந்த ரோப்லாம் திறந்து விட்டுட்டாங்க. கீழே நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லோரும் வந்து மேலே வந்துட்டாங்க. ஸோ அதனால் பயங்கரமான கூட்டம் ஆயிடுச்சு கொஞ்ச நேரத்துலேயே. இந்த கூட்டத்தை பார்த்தே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு கண்டிப்பாக இன்றைக்கி சாமி பார்க்க நிறைய நேரம் தான் ஆக போகுதுன்னு. ஸ்பாட் புக்கிங் இல்லை ஆன்லைன் புக்கிங் பண்ண டிக்கெட்ஸ் எல்லாம் இங்கே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளை அலோவ் பண்ணிடுவாங்க. ஃபைனலி நம்ம ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டாங்க. ரொம்ப நேரம்லாம் ஆகலை, ஒரு 1.5 மணி நேரம் நாங்கள் அந்த கணபதி கோயில்கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செக் பண்ணி அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைம் வந்து கரெக்டாக ஒரு 12:50 தவறாமல் நான் பார்த்துக்கணும். 12:50க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ நேரம் மேலே போய் ரீச் ஆகிறதுக்கு ஆகுதுன்னு பார்ப்போம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பாதையெல்லாம் வந்து ஷெல்டர்லாம் போட்டு கீழே கல்லெலாம் பதிச்சு தான் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஏத்தம் தான். கீழே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஏறிட்டே தான் போகுது. சைடில் பிடிச்சு நடக்கிறதுக்கு அந்த மாதிரி ஸ்டீலில் ரெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே கொஞ்சம் தூரத்தில் படி ஏற ஆரம்பிக்குது. படி எவ்வளோ தூரத்துக்கு போகுதுன்னு பார்ப்போம். நட சாத்தியிருந்தனால அந்த 1.5 மணி நேரம் கீழே பம்பையிலே எல்லோரும் வெயிட் பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் லைனாக எல்லோரையும் அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பக்தர்களுக்கு எமர்ஜென்சி ஹெல்ப்புக்கு கார்டியாலஜி சென்டர்லாம் இருக்குது. நீலிமலை அப்படிங்கிற மலையில் தான் இப்போ நம்ம ஏறிட்டுருக்கோம். நீலிமலை ஏற்றம்னு அந்த பாடல்லே வரும், கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த நீலிமலை ஏற்றத்தை தான் இப்போ ஏறிட்டுருக்கோம். கீழே போர்டில் காமிச்ச அந்த கார்டியாலஜி சென்டர் இது தான். அண்ட் இதோட பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபஸ்ட் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நீலிமலை டாப் ரீச் பண்ணிட்டோம். ஓகே, சூப்பருங்க. நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணி போயிட்டே இருப்போம். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும், வர வழி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆரோ பியூரிஃபைட் ட்ரிங்கிங் வாட்டர் வச்சுருக்காங்க. எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஸோ எல்லா பக்தர்களுக்கும் குடிக்கிறதுக்கு தண்ணி ஈஸியாக ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஆல்சோ பார்த்திங்கன்னா அங்கங்கே டாய்லெட் அண்ட் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸும் வச்சுருக்காங்க. அப்பாச்சி மேடுன்னு ஒன்று சொல்லுவாங்க, அது எதுவான்னு தெரியல, எங்கேயாச்சும் போட்டிருந்தா நான் காட்டுறேன். இந்த பெரிய ஏற்றம் பேர் நான் நினச்ச மாதிரியே அது அப்பாச்சி மேடு தான். அப்பாச்சி மேடோடைய பாட்டமில் இருக்கும். இப்போ தான் அடிவாரத்துலேயே இருக்கும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மேலே ஏறும் செம்ம டாப்புக்கு. இங்கே ஏதோ கயிறை வேறு கட்டி வச்சுருக்காங்க. கூட்டம் அதிகமாக இருந்தால் இங்கே கூட நிறுத்துவாங்க போல். இப்போ ஒன்றும் கூட்டம்லாம் இல்லை. இந்த சபரிமலை ஆன்மீக ட்ரெக்கிங்கில் நம்ம வந்திருக்கிற அடுத்த முக்கியமான ஸ்பாட் சரம் வழிபாடு அப்படின்னு போட்டிருக்கு. அது என்னன்னு கொஞ்சம் கிட்ட போய் பார்ப்போம். கிட்ட போய் பார்த்தோன்னே தாமசாமி சொல்லுவார் எல்லாம். சரம் வழிபாடு, தமிழில் ஏதோ சுரம் வழிபாடுன்னு போட்டிருக்கு. அது ஏதோ குச்சி மாதிரி இருக்குது, ஷார்ப்பாக ஏதோ குச்சி மாதிரி இருக்குது. அதை வந்து அங்கே குத்துவாங்க போல் அந்த இடத்துல.
சபரி பீடம் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த இடத்துல குத்தி வைக்கிறாங்க. எதுக்காக இதை பண்றாங்க? தாமசாமி சொல்லுவார் வந்து கன்னிசாமியா இருக்கிறவங்க வந்து நம்ம எருமையில பேட்டை சொல்லிட்டு வரும்போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சரத்தை வந்து வாங்கி நம்ம வந்து இங்க வந்து சபரி பீடத்துல வந்து இது பண்ணுவாங்க. ஓகே, ஏதாச்சும் வேண்டி பண்ணுவாங்களா? சரி சரி சரி. இந்த இடத்துக்கு பேர் தான் சபரி பீடம். ஸோ 3 முக்கியமான இடங்களை இந்த ட்ரெக்கிங்கில் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து நீலிமலை, இன்னொன்று வந்து அப்பாச்சிமேடு, இப்போ வந்து சபரி பீடம். அங்கங்கே ஜூஸு ஸ்நாக்ஸுன்னு நிறைய கடை இருக்குது தான், பட் ரேட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஏன்னா இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விற்கிறாங்கல்ல, ஸோ காஸ்ட்லியாக தான் விற்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து இந்த மாதிரி கிரில் போட்ட ரூம்ஸ் பார்த்தோம். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு திருப்பதி ஞாபகம் தான் வந்துச்சு. யாரா நீ? இதில் கூட நம்ம ஆளுங்க இருக்காங்களே, வேலையை காமிச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. இது ஏதோ கூட்டம் அதிகமாக இருக்கப்ப இங்கே அடைச்சி வச்சுருவாங்க போல். நம்ம அப்படியே இந்த பக்கம் போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக இந்த கூட்டம் எல்லாம் ஒரு இடத்துல ஸ்டாக்னேட் ஆகிடும். 3 மணிக்கு மேலே தான் நிறைய திறப்பாங்க. இப்போ டைம் 2 தான் ஆக போகுது. கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்படி திருப்பதி ஸ்டைலில் கேஜஸில் அடைச்சி வைக்கிறதுக்கு தான் இவ்வளோ தூரம் வந்தோம். இது வந்து சபரிமலை நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா திருப்பதியிலலாம் இதை பார்த்துருக்கோம், இதை பற்றி பேசியிருக்கோம். பட் சபரிமலையில் இப்படி நடக்கும்னு தாமசாமிக்கே இதான் ஃபஸ்ட் டைமாக இருக்கான். ஆமாம், தூக்க கழகத்தில் இருக்காரு. எல்லாருமே அப்படி தான் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த ஒரு கேஜில் அடைச்சி வச்சுருக்காங்க. பட் ஓரளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் தனியாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த கவுண்டரில் சப்போஸ் யாருக்காச்சும் சாப்பிட ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா பிஸ்கெட்ஸ் தராங்க. அப்புறம் அங்கே ஒரு எல்இடி டிவி இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒன்று போடுறாங்க எவ்வளோ நேரம் ஆகும் நம்ம சாமி பார்க்குறதுக்குன்னு. இப்போதைக்கு 1 hour 49 minutesனு காட்டுது. பார்க்கலாம் அந்த டைமில் நம்ம வந்து போய் சாமி தரிசனம் பார்த்து தரோமான்னு. இந்த மாதிரி ஒரு ரூமில் வச்சு அடைச்சி வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் தேவசம் போர்டுக்கு வேறு வழி தெரியல. ஏன்னா ரொம்ப ஓவர் க்ரௌடிங் ஆகிடுச்சு. அவங்க எதிர்பார்த்தோட ஓவர் க்ரௌடிங் ஆகிடுச்சு இந்த கடைசி ஒரு 10 நாளாக. அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப நாளாக ட்ரெடிஷ்னலாக சபரிமலையில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற ஒரு விஷயம், யாருக்குமே வந்து அந்த ஸ்பெஷல் டிக்கெட்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாருக்கும் ஒரே என்ட்ரி தான். அது வந்து நீங்கள் வந்து எவ்வளோ காசு கொடுக்குறேன்னு சொன்னால் கூட அவங்க வந்து அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. எல்லாருக்குமே வந்து ஒரே என்ட்ரி தான். ஒரே வழியாக தான் வந்து 18 படி ஏற முடியும். ஒரே வழியில் தான் சாமியை பார்க்க முடியும். 1 hour later. நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் கரெக்டாக இன்னும் 40 செகண்ட் இருக்குது. கரெக்டாக அந்த 40 செகண்டில் ஓப்பன் ஆகிடுமா? எல்லாம் நம்ம ரூம் கண்ட்ரோல் கையில் தான் இருக்குது. கண்ட்ரோலர் உள்ளே இருக்கார். ஓப்பன் பண்ணுறாரா பார்ப்போம். 8 7 6 5 4 3 2 1. ஓப்பன் ஆகலை. மிஷன் ஃபெயில்டு. ஃபைனலி கியூ காம்ப்ளெக்ஸ்லேருந்து நம்ம கிளம்பியாச்சு. அடுத்து இவங்கெல்லாம் கிளம்ப எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரில. எப்படியும் எனக்கு தெரிஞ்சு மத்தியானம் ஆகிடும் போல்.
ஏதேதோ பண்ணி ஏதேதோ லைன்லலாம் க்ரௌட் அமுச்சிக்கிட்டு இருக்காங்க. க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டு ஏடா கூடமாக பண்ணுறாங்க. மேபி இதனால தான் பார்த்தீங்கன்னா நிறையா பிரச்சனை வருது. ஸோ அதை வந்து கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ எப்போ போய் சாமியை பார்ப்போன்னே தெரியல, எப்படி போய் சாமியை பார்ப்போன்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு பயங்கரமாக மோசமாக தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்காங்க. நம்ம ஆளுங்களும் பார்த்தீங்கன்னா சலைச்சது கிடையாது. இவங்க வந்து என்னென்ன அட்டூழியெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணுவாங்க. ஒரு வழியாக கொஞ்ச நேரத்தில் எங்கேயும் அதிகமாக நிறுத்தி வைக்காமல் இன்ச் பை இன்ச்சாக நகர ஆரம்பிச்சது. நைட் ஏற ஆரம்பித்தோம், காலையில் ஆயிடுச்சு. ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு எல்லாம். இருந்தாலும் எப்படியாச்சு சுவாமி ஐயப்பனை அந்த 18 படி ஏறி பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ஒரு ஆசையோட எல்லாரும் தொடர்ந்து ஏறிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக பம்பையில் ஏற ஆரம்பித்த நம்ம சபரிமலை ஐயப்பன் சன்னிதானத்தை ரீச் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்ச தூரம்தான். அந்த கொஞ்ச தூரத்தில் நம்ம இந்த பெரிய ஷெல்டர் ரீச் பண்ணோம். இதுதான் அந்த கடைசி டாஸ்க் மாதிரி. பயங்கர கூட்டம் இங்கே ஃபார்ம் ஆகும். இந்த கூட்டத்தை தாண்டிட்டா அடுத்து 18 படி தான். ப்ராப்பரான ஒரு மேனேஜ்மெண்ட்டே இல்லாமல் ஏதோ ஒரு ஆட்டு கூட்டத்தை திறந்து விட்ற மாதிரி திறந்து விட்டுறாங்க. எல்லாரும் வந்து அடிச்சுக்கிட்டு தள்ளிக்கிட்டு போய் அங்கே ஒரே கூட்டமாகிடுது. இந்த ஒரு காட்சியை பார்க்க தான் நம்ம ஆசையாக ஓடோடி வந்தோம். இங்கேயே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ க்ரௌடு மேலே ஏற காத்துட்ருக்குன்னு. இன்னொரு பக்கம் அந்த 18 படியில் இருக்கிற போலீஸ் பக்தர்களை ஹேண்டில் பண்ணுற விதமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கும். பட் வேறு வழி இல்லை, அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டாஸ்கே இது தான். சீக்கிரமே வந்து எல்லாரையும் மேலே ஏற்றணும் தான் அந்த போலீஸு சிஆர்பிஎஃப் அவங்களுக்குலாம் கொடுக்கப்பட்டிருக்க டாஸ்கே. எப்படியோ அந்த தள்ளுமுள்ளெல்லாம் தாண்டி 18 படியை வெற்றிகரமாக ஏறியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம சுவாமி ஐயப்பனை அவரோட கருவறையில் பார்க்குறதுக்கு இன்னொரு லைனில் நம்ம நின்னாகணும். அந்த லைன் வந்து ஏன் இவ்வளோ க்ரௌட் ஃபார்ம் ஆகுதுன்னா, நடுவில் இந்த விஐபி பெரிய ஆளுங்கள்லாம் யாராச்சும் வந்தால் தரிசனம் பார்க்குறதுக்கு நடுவில் நிறுத்தி வச்சிடுறாங்க. அதனால் இவ்வளோ க்ரௌட் ஆகிடுது. ஸோ டோட்டலாக கீழே பம்பையில் ஏற ஆரம்பித்ததுலேருந்து மேலே சாமியை பார்த்த வரைக்கும் 12 மணி நேரம் ஆச்சு டோட்டல் தரிசனம் டைமு. ஐயப்பன் சன்னதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாளிகைபுரத்தம்மா சன்னதி பார்த்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுவாங்க. தேங்காயை வந்து அந்த கோயிலை சுற்றி உருட்டி விடுவாங்க. அது ஒரு ஐதீகமாக அங்கே பின்பற்றப்படுது. அதுக்கப்புறம் எங்களுடைய இருமுடியை பிரித்து உள்ள நெய் தேங்காயெலாம் உடச்சி அந்த தேங்காயை பார்த்திங்கன்னா அங்கே எரியக்கூடிய நெருப்பில் போட்டுட்டோம். கொஞ்ச நேரம் க்யூவில் வெயிட் பண்ணி அங்கே இருக்கிற பிரசாத கவுண்டரில் கொஞ்சம் அரவணை பாயசம் வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பி கீழே வந்தோம். கீழே வரத்துக்கு டோட்டலாக எங்களுக்கு 2 மணி நேரம் தான் ஆச்சு. கீழே சீக்கிரமே கீழே இறங்கி வந்துட்டோம்.
சபரிமலையில் நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா பக்தர்களோட கூட்டம் அதிகரிச்சுட்டே தான் போகுது. அண்ட் எஸ், நம்ம ரிட்டன் பம்பாக்கே வந்தாச்சு, பம்பை நதிக்கு வந்தாச்சு. இங்கே ஸ்டார்ட் பண்ணது, இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணோம் vlog-அ. நம்ம வந்து கரெக்டாக எங்கே ஸ்டார்ட் பண்ணோம்? எரிமேலியில் ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து பம்பா வந்தது. பம்பாலேருந்து ட்ரெக்கிங் மேலே போனது, சபரிமலை ஐயப்ப சுவாமி கோயிலை பார்த்தது. ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா நான் பம்பை வந்துட்டேன். நடுவில் ரிட்டன் கீழே இறங்கி எப்படி வந்தேன் அப்படிங்கிறத vlog-ல கவர் பண்ணல. காரணம் என்ன, சார்ஜ் இல்லை ஃபோனில். ஸோ அங்கேயும் சார்ஜ் போடுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் ஜாஸ்தி கிடையாது. ஸோ சார்ஜ் போட முடியல, அதனால தான் ரிட்டன் ட்ரெக்கிங் வரதை vlog-ல எடுக்கலை. ஸோ டோட்டலாக நம்ம சபரிமலை vlog-அ பார்த்தோன்னா வச்சு செஞ்சிருச்சிங்க. என் ஃபேஸ்லேயே தெரியும் அது எந்த அளவுக்கு வந்து டயர்ட் ஆக்கிடுச்சின்னு. நான் ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு பிளேஸ் தான் சபரிமலை போகணும், சபரிமலை ட்ரெக்கிங் போய் மேலே இருக்கிற ஐயப்ப சாமி கோயிலை பார்க்கணும் அப்படிங்கிறத பக்கெட் லிஸ்ட் டிக்கு தான். பட் வச்சு செஞ்சிருச்சு. ஏன்னா இன்றைக்கி மட்டும் இல்லை, நேற்று கூட்டம்லாம் பயங்கரமாக இருக்குது. யாராச்சும் உங்ககிட்ட சபரிமலையில் கூட்டம்லாம் ஜாஸ்தி இல்லை, ஆவரேஜான கூட்டம் தான், நீங்கள் தாராளமாக யூஸ்வலாக வந்துட்டு போகலாம் அப்படின்லாம் சொன்னால் செம்மையாக உத கொடுங்க. ஏன்னா பயங்கரமாக இருக்குது, நீங்களே பார்த்துருப்பீங்க. அண்ட் என்ன மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுறாங்கங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருப்பீங்க. க்யூ சிஸ்டம்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சபரிமலையில். கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம எதுவுமே சொல்ல முடியாதுங்க. ரெண்டு சைடுமே வந்து ப்ராப்ளம் இருக்குது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நிறையா பக்தர்கள் வர்றதுனால கண்ட்ரோல் பண்ண முடியல, அளவுக்கு அதிகமான பக்தர்கள் வராங்க. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா திருவேந்திரம் தேவசம் அவங்க சைட்லேருந்து மேனேஜ்மெண்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பராக இல்லை. சில மிஸ்மேனேஜ்மெண்ட்ஸ்னால நிறையா க்ரௌட் ஆகுது, நிறையா கூட்டம் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போ கரண்ட்லி சபரிமலையில் நடந்துகிட்ருக்கு. கரெக்டாக வந்து அதை vlog-ல ப்ரெசென்ட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. ஒரு சூப்பரான vlog-ஆக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், ஃபுல் டீட்டெயில் vlog-ஆக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ட்ராவலோட உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். பாய். பம்பாலேருந்து பாய்.